மா பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா. இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊத்தணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளராமா? வீட்டுக்கே வந்துட்டோம்மா, எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏமா அப்புறம் பேசுறேன். என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. எதுக்குமா? எனக்கு என்னடி தெரியும்? நீங்க தானமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கீங்க, என்கிட்ட கேட்டா? துணி காயாததுக்குலாம் என்ன பார்த்து முறைக்கிறாங்கம்மா. குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா. என்ன பண்ணட்டும்? தண்ணியா மத்தப்படியா? சீக்கிரமா நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல. கல்யாணம் முடிச்ச கையோட என்ன எல்லாரும் கை கையில விட்டுட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. கேரட் சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமாமா? எதுக்கா? சமைக்க சாப்பிடுதாமா? இருங்கம்மா கேட்டு வரேன். அம்மா நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே. எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா. நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா. சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது, தெரியாத ஆட்கள் எது கூட்டாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு